நான் சாப்பிட ஹோட்டலுக்கு போனேன். அங்கே சஞ்சீவ் சார் இருந்தாரு. பார்த்து பேசிட்டு வரேன். மாப்பிள்ள நல்லா மாட்டினான். நீங்க சஞ்சீவ ஹோட்டல்ல பார்த்து பேசுனீங்களா? அப்போ சஞ்சீவ் ஆபீஸ்க்கு வரலையா? இல்லையே மேடம். ஆஹா, நான் மாட்டினேன். மேனேஜர் ஆபீஸ் வரலன்ற உண்மையை சொல்ல போறான். நானும் டொக்க மாட்டிக்க போறேன். ஆஹா, நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது? இவங்க ஏதாவது வாய் திறக்கிறதுக்குள்ள இவனை அனுப்பி வச்சாகணும். அதான் சரி. சார் 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 தெரியாம கை ஓகே சார், பரவாயில்ல சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். பாத்ரூம் போயிட்டு ஷர்ட்டை க்ளீன் பண்ணலாம் வாங்க. தங்கச்சி, மேனேஜருக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்டு. போங்க போங்க சார். வாங்க. அப்பாடா. இவர் ஏன் இப்படி குறுகுறுன்னு பாக்குறாரு? ஏங்க, மேனேஜர் சார் சஞ்சீவ் ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்றாரு. ஆபீஸ்க்கு போகாம இவன் எங்க தான் போனா? ஆஹா, அக்காவும் நம்மள குறுகுறுன்னு பாக்குறாங்களே. இவங்களுக்கும் டவுட் வந்துருச்சோ? டேய், சஞ்சீவ் ஆபீஸ் போயிருக்கானு நீ தானே சொன்ன? மேனேஜர் இல்லைன்னு சொல்றாரு. அது வந்து எனக்கு தெரியாது மாமா. ஆனா மாப்பிள்ளை என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனான். அப்படியா? இப்ப சஞ்சீவ் வருவான்ல, விசாரி. ஆஹா, வீட்டுல எல்லாருக்கும் மாப்பிள்ள ஆபீஸ்க்கு போலன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சே. இத மாப்பிள்ள கிட்ட உடனே நான் சொல்லி ஆகணுமே, இல்லன்னா உளறி கொட்டி மாட்டிப்பான். பிளான் பண்ணுவோம். அக்கா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்க்கா. ஐயோ, அடடா, மாப்பிள்ள போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏங்க, சஞ்சீவ் வந்துட்டான். என்ன ரெண்டு பேரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னன்னு தெரியலையே. மாப்பிள்ள வந்துட்டானா? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பின்னி பெடல் எடுக்க போறாங்க. எதுக்கும் போய் சமாளிக்க பாப்போம். மாப்பிள்ள, சொல்லிராதடா, சொல்லிராத. அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமா? ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் என்னை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இவங்க கேட்காமயே உளறி தள்ளுறானே. அம்மா, காஃபி கேட்டேன், எடுத்துருவாங்களா? டேய், நீ இப்போ ஆபீஸ்க்கா போயிட்டு வர? மாப்பிள்ள மாட்டிக்கிட்டான். ஆபீஸ் தான் போயிட்டு வரேன். ஏன் மாமா உங்ககிட்ட சொல்லலையா? கோத்து விட்டுட்டான். மொத்த சோழிய முடிச்சிட்டாங்க. நீ நல்லா வருவடா. சார், இவன் எப்ப இங்க வந்தான்? இரு துருவங்கள் ஒன்று சேர்ந்தது. எப்ப சார் வந்தீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? சார், இப்பதான் சார் வந்தேன். மேடத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். முடிஞ்சது. பாத்துறீங்களா? கிளம்புங்க. ஓகே சார், வரேன் அபி மேடம். வரேன் மேடம். சார், வரேன் சார். போங்க.
மாப்பிள்ள எப்படி சமாளிக்க போறானோ? ஆபீஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்க போயிட்டு வர? செத்தாண்டா மாப்பிள்ள இன்னைக்கு. அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லு சஞ்சீவ், எங்க போயிட்டு வர? சொல்றா, ஆபீஸ்க்கா போயிட்டு வர? மாப்பிள்ள கையும் களவுமா சிக்கி இருக்கான். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறானோ தெரியலையே. அது சொல்றேன். அது நான் உங்ககிட்டலாம் ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டேன். டக்குன்னு எதையோ யோசிச்சுட்டான். நான் ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். நான் போறேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் விட மாட்டீங்க. அதனால தான் போய் சொல்லிட்டேன். ஆஹா, மாப்பிள்ள ஏதோ கேப்ல நல்லா யோசிச்சுட்டான். எங்க சஞ்சீவ் போன? அது நான் சொன்னா நீ தாங்க மாட்டே அபி. அதை பத்தி கேட்காத. கேட்காம எப்படி சஞ்சீவ் இருக்க முடியும்? நாங்க தாங்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? சொல்லு சஞ்சீவ். ஆஹா, என்ன மாப்பிள்ள எதுக்குமே பதில் சொல்லாம முடிச்சிட்டு இருக்கான்? ஒருவேளை என்ன சொல்லணும்னு யோசிக்கிறானோ? சஞ்சீவ், அபி கேக்குறால, சொல்லு. அட யோசிக்க விடுங்கம்மா. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன சொல்றது? மாப்பிள்ள இப்ப கரெக்டா யோசிச்சிட்டான். அம்மா, அபி நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. நம்ம குடும்பத்துக்கு வர முதல் வாரிசு. பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கோவிலுக்கு போய் 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன். மாப்பிள்ள சென்டிமெண்டால தாக்கிட்டான். ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ண? எல்லாம் உனக்காக தான் அபி. நம்ம குழந்தைக்காகவும் தான் அபி. இந்த விபூதி வச்சுக்கோ. அத்தை வச்சுக்கோங்க. கடவுளே, நீ தான் காப்பாத்துல. சீதா, கொடு அந்த விபூதியா. என்னடா அது? விபூதிக்கு வரல பாடிக்காடு முனீஸ்வரர் தென்காசின்னு போட்டிருக்கு. அது என்ன, தென்காசிக்கா போயிட்டு வர? அது அது சொல்றா, தென்காசிக்கா போயிட்டு வர? ஏங்க, என்னங்க நீங்க? தென்காசி கோவில்ல இருந்து விபூதி கவரை யாராவது டொனேட் பண்ணிருப்பாங்க இல்ல சஞ்சீவ்? இந்த போனை மாப்பிள்ளைக்கு கொடுத்துருவோம். என்னண்ணே, எது கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள, இந்த போனை வச்சுக்க. என்கிட்ட தான் போன் இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த புது போனு? எது? அந்த சங்க காலத்து போனா? உனக்கு மட்டும் பாதி நேரம் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, சவுண்டு கேட்காது. அந்த போனை வச்சு என்ன பண்ற? யோ, என் போனை பத்தி தப்பா பேசாத. 10 வருஷமா அந்த போனை வச்சிட்டு இருக்கேன். மாப்பிள, நீ 10 வருஷமா வச்சிருக்கிறதுனால தான் அதை பத்தி தப்பா பேசுறேன்னா. கோவப்படாத மாப்பிள. இப்போ நீ முருகப்பெருமாள் மாதிரி 2 பொண்டாட்டிக்காரனா ஆயிட்ட. இனி உன் வாழ்க்கையில டைமிங்கிறது ரொம்ப முக்கியம்.
டைம் மேனேஜ்மெண்ட் உனக்கு இருந்தா மட்டும்தான் உன்னால தங்கச்சி முத்தழகு 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போற அளவுக்கு வாழ்க்கைய ஸ்மூத்தா ஓட்ட முடியும். டைம் மிஸ் ஆச்சே, அப்புறம் உன் வாழ்க்கை ஆக்சிடென்ட் ஆன அம்பாஸ்டர் கார் மாதிரி நசுங்கி போயிடும். நான் உனக்கு கொடுத்த போனு டியூல் சிம்மு, உன்ன மாதிரியே. இந்த போன்ல 2 சிம் போட்டு வச்சுக்க. அபிக்கு ஒரு நம்பரு, முத்தழகுக்கு ஒரு நம்பரு. 2 நம்பரையும் தனித்தனியா மெயின்டைன் பண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த போனு உன் போன் மாதிரி கிடையாது. குறைஞ்சது ஒரு 3 நாளாவது சார்ஜ் நிக்கும். நீ நிறைய போய் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி போன் தான் சரியா வரும். சரி, இந்த போனை வச்சுக்கிட்டு தொலைறேன். மாப்ள, நீ அபியையும் முத்தழகையும் உன் மேல எந்த ஒரு சந்தேகமும் வராம எப்படி தனித்தனியா பேலன்ஸ் பண்ண போற? அதானே எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் உனக்கு ஒரு வழி சொல்லட்டா? வழி? என்ன வழி? மாப்ள, நீ முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நைட் ஷிஃப்ட் வேலை கிடைச்சிருக்கு, நான் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு காலையில தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிடு. நீ அப்படி சொல்லிட்டா நைட்டு என் தங்கச்சி புருஷனா சஞ்சுவா இந்த வீட்டுல இருக்கலாம். பகல்ல தங்கச்சி கிட்ட ஆபீஸ்க்கு போறேன்னு போய் சொல்லி நீ ஆபீஸ்க்கு போற மாதிரி கிளம்பி முத்தழகு வீட்டுல முத்தழகு புருஷன் பாண்டிய நீ அங்க இருக்கலாம். நைட்டு நீ இங்க தங்கச்சி கூட, பகல்ல நீ அங்க முத்தழகு கூட. இப்படி நீ பண்ணன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா முத்தழகு கிட்ட என்ன வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றது? டிரைவர் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லு. உன்னோட கார் இருக்குல்ல, அந்த காரை தான் ஓட்டுறேன்னு சொல்லு. அப்படிங்கிற? சரி, அப்படியே சொல்றேன். மாப்பிள, இன்னைக்கு நைட்டு நீ நம்ம வீட்டுல தான் தங்கி ஆகணும். நாளைக்கு காலையில தான் நீ முத்தழக பார்க்க போனோம். அதனால நீ இப்பவே முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வேலை கிடைச்சிருக்கிற விஷயத்த சொல்லிடு. ஆமால, சரி சொல்லிடுறேன். சூப்பர் மாப்பிள, ஆல் தி பெஸ்ட். மாப்பிள, இது நியூ சிம். தங்கச்சிக்கு சிம் 1, உன்னோட பழைய சிம். முத்தழகுக்கு சிம் 2. தனித்தனியா ரிங் டோனு வச்சுக்க. இந்தா. மாமா வேலை தேடி போறேன்னு சொல்லிட்டு போச்சு. இன்னும் காணும். மாமா எப்ப வரும்னு தெரியலையே. மாமா தான் ஃபோன் பண்ணுது. ஹலோ மாமா. முத்தழகு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா மாமா? நான் தான் சொன்னல உனக்கு வேலை கிடைச்சிரும்னு. நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல. ஆமா, என்ன வேலை மாமா? டிரைவர் வேலை முத்தழகு. டிரைவர் வேலையா? ஆமா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் தெரியாது? நான் ஊர்ல சூப்பரா கார் ஓட்டுவேனே. ஓ, அப்படியா? ஆமா முத்தழகு, எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியும். ஊர்ல ரவியோட டிராவல்ஸ் இருக்குல்ல, ஆமா, அங்கதான் ஓட்ட கத்துக்கிட்டேன். சரி மாமா, நீ எப்ப வீட்டுக்கு வருவ? இல்ல முத்தழகு, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் மாமா? அது எனக்கு நைட்டு ஓட்டுற டிரைவர் வேலை தான் கிடைச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லா கார் ஓட்டணும். மாப்பிள்ள சொன்ன மாதிரியே பேசுறான். காலையில வீட்டுக்கு வந்துடலாம். அதுவும் இல்லாம வேலையில இன்னைக்கு சேர்ந்துக்க சொல்லிட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர முடியாது. ராத்திரி முழுக்க கண் முழிச்சா உன் உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகும்? மாமா,
இந்த ராத்திரியில கண் முழிக்கிற வேலைலாம் வேண்டாம் மாமா. பகல்ல ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாரு. நீ சொல்றதெல்லாம் புரியுது முத்தழகு. இப்போதைக்கு கிடைச்ச வேலையை விட்டுட்டு கிடைக்காத வேலையை தேடுறது புத்திசாலித்தனம் இல்ல. அதனால கொஞ்ச நாள் இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் பகல்ல வேலை கிடைச்சிட்டா இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை பார்க்க போயிடலாம். மாப்பிள்ள நல்லா சமாளிக்கிறான். சரி மாமா, அப்போ நீ காலையில தான் வருவியா? ஆமா முத்தழகு. சரி, நான் போனை வைக்கிறேன். நீ சாப்பிட்டு வீட்டுல தாப்பா போட்டு பத்திரமா படுத்துக்கோ. ம். வச்சிடறேன். என்னம்மா, யார் போன்ல? போன்ல யாரு? மாமா தான் அத்தை. மாமாக்கு வேலை கிடைச்சிருச்சாம். பாண்டிக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆமா, அதையேண்டி நீ இவ்வளவு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க? மாமாக்கு ராத்திரியில கார் ஓட்டுற டிரைவர் வேலை கிடைச்சிருக்கு. ராத்திரி முழுக்க மாமா எப்படி கண் முழிக்கும்? வேண்டான்னு சொன்னாலும் மாமா கேட்க மாட்டேங்குது. சரி சரி விடு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா சாப்பிட வா. வா முத்தழகு. அட வான்னு சொல்றேன்ல, வா. அபி நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. நம்ம குடும்பத்துக்கு வர முதல் வாரிசு. பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கோவிலுக்கு போய் 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன். சஞ்சீவ், எனக்காக கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணியா? அபி, என்ன பண்ற நீ? ஒன்னும் இல்ல சஞ்சீவ், நீ படுத்துக்கோ.
என்ன அபி இது? இல்ல சஞ்சீவ், நீ எனக்காக கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணி சுத்தி வந்தியா? ஒரு தடவை கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணி சுத்தி வரதே ரொம்ப கஷ்டம். நீ 108 தடவை சுத்தி வந்திருக்கேன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப.